வணக்கம். நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மிக அற்புதமான ஒரு ஸ்கூப் நியூஸ வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னா, பினான்சியல் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி. அது இந்தியாவில் அந்த செய்தி வெளிவரவே இல்லை. அதையும் அவர் கேட்கிறாரு, ஏன் இந்திய ஊடகங்கள், இந்திய பத்திரிகைகள் இதை பத்தி பேசவே இல்லை, வெளிநாட்டு பத்திரிகை தான் இதை பத்தி புலனாய்வு செய்து வெளியிட்டிருக்கு செய்திய அப்படின்னு மிகவும் அற்புதமாக அந்த செய்தியை கேட்டிருக்காரு. அதுல குறிப்பா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பின் பாயிண்ட் பண்றது என்ன தெரியுமா? நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு அவருடைய ஆத்மார்த்தமான நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அதானி அம்பானி அப்படின்னு, அவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி உதவி செய்கிறாரே, அதுல என்ன அவருக்கு அதீத ஆர்வம். அதுவும் தவிர அந்த எல்ஐசில இருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது, வங்கிகள்ல இருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க வாங்குற வங்கி கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யறது, அதே மாதிரி ஆர்பிஐ மூலமாக பணத்தை எடுத்து அவர்களுக்கு சகாயம் செய்வது, இப்படியாக பல விதங்களிலும் அவர்களுக்கு லட்சம் கோடிகள் கணக்கில் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இதை கூட விட்டுறலாம். ஆனால் பொதுமக்கள், சாமானியர்கள், உழைக்கும் மக்கள், பஞ்சை பராரிகள், ஏழை எளியவர்கள், குடிசை வீடுகளில் இருப்பவர்கள், பிளாட்பாரத்தில் வசிப்பவர்கள், இவர்களிடமிருந்து கூட உறிஞ்சி 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 எடுத்து அந்த நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்பதுதான் அவர் வைக்கின்ற கேள்வி. இந்த கேள்வியில் மிகவும் ஆழமான அர்த்தம் பொதிந்திருக்கிறது. இந்த கேள்வியால் நாம் அத்தனை பேரும் ஒரு வெளிச்சத்தை பெற வேண்டும், ஒரு விளக்கத்தை பெற வேண்டும், தெளிவை பெற வேண்டும். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்த ஏழை எளியவர்கள், உழைத்து சம்பாதிக்கும் மக்கள் தன்னுடைய வேர்வையை சிந்தி, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, தன்னுடைய இருப்பை சிந்தி, தன்னுடைய வாழ்க்கையை சிந்தி, தன்னுடைய வறுமையை சிந்தி எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்டேந்து கூட உங்களால ஊழல் செய்து அவர்களிடமிருந்து கூட பணத்தை திருட முடியும் என்றால் இது எப்படிப்பட்ட அநியாயம் என்கின்ற மிகவும் ஆணித்தரமான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. அதே மாதிரிதான் ஒன்றிய தலைவர்கிட்டையும் பதில் இல்லை. ஏன்னா யார் எழுப்புகின்ற கேள்விக்கும் ஒன்றிய தலைவர் பதில் சொல்வதே இல்லை. அது நீதிமன்றம் எழுப்புகின்ற கேள்வியாகவும் இருக்கட்டும், செய்தியாளர்கள் எழுப்புகின்ற கேள்வியாகவும் இருக்கட்டும், பத்திரிகைகள் எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கட்டும், ஊடகங்கள் எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கட்டும், சாமானியர்களின் கேள்வியாக இருக்கட்டும், படித்தவர்களின் கேள்வியாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களின் கேள்வியாக இருக்கட்டும், அரசியல் சிந்தனை உள்ள பொதுமக்களின் கேள்வியாக இருக்கட்டும், தத்துவவாதிகளின் கேள்வியாக இருக்கட்டும், எதற்குமே நம்முடைய பிரதமர் பதில் சொல்வதே இல்லை. காது கொடுத்து கேட்பதே இல்லை. மக்களின் கூக்குரலை அவர் கேட்பதே இல்லை. மக்களின் கதறலை அவர் கேட்பதே இல்லை. எந்த நிலையிலும் அவர் பொதுமக்களுக்கு நின்று நிதானித்து ஒரு பொறுப்பான பதிலை சொல்லுகின்ற பிரதமராக இந்த 9 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் நாம் பார்த்ததே இல்லை என்பதுதான் நிஜம். அந்த உண்மையை தான் நம்முடைய ராகுல் காந்தி இந்த கேள்வியில தோலுரிக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? அது அந்த பினான்சியல் டைம்ஸ் என்கின்ற அந்த பத்திரிகையை வேற அவர் காமிக்கிறார். ஏன்னா இதுக்கு எங்க ப்ரூஃப் இருக்கு, நீ வாயால வடை சுடுவியே அப்படின்ற மாதிரி நம்முடைய அந்த பிஜேபி காரர்கள் ராகுல் காந்தியை கேட்பார்கள். வாயால் வடை சுடுவது என்பது பிஜேபி RSS காரர்களுடைய அடையாளம், அவர்களுடைய சித்தாந்தம், அவர்களுடைய வேதாந்தம் எல்லாமே அதுதான். ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அப்படி செய்யவில்லை. பினான்சியல் டைம்ஸ் என்கின்ற அந்த பத்திரிகை காட்டி அவர் பேசுறாரு. பினான்சியல் டைம்ஸ் has a huge story. This story would bring down any government. This story would bring down any government. This is a direct theft. This is a direct theft by a man who is being protected again and again and again by the Prime Minister of India என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த பத்திரிகையில வந்த செய்தியை சொல்றாரு. ஒன்னும் இல்ல, வெளிநாட்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யறாங்கல்ல, அது அதானி அவர்களுடைய குழுமத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் இறக்குமதி செய்யும் போது என்ன நடக்குது, வெளிநாட்டிலிருந்து அவர்கள் வாங்குகின்ற தொகை என்பது ஒரு தொகையாக மிகவும் குறைந்த விலையில் வாங்கப்படுகிறது. ஆனால் அதே நிலக்கரி இந்தியாவுக்குள் வரும்போது அதனுடைய தொகை, அதனுடைய விலை, அதனுடைய மதிப்பு என்பது பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் உயர்ந்து விடுகிறது. அப்படி உயர்ந்து விட்ட நிலையில் அவர்கள் அந்த நிலக்கரியை வாங்கி என்ன செய்யறாங்க, இந்திய நாட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக கொடுக்கும் போது நம்முடைய வீட்டில் எரிகின்ற விளக்கு, நாம் பயன்படுத்துகின்ற ஃபேன், நாம் பயன்படுத்துகின்ற ஏசி, நாம் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர், இப்படி எல்லாவற்றுக்குமான விலை ஏற்றத்தை நாம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதானிக்கு என்பதுதான் அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்துகின்ற நம்முடைய கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அதனுடைய விலை 450 ரூபாய் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தது. அதற்கு எதிராக
நாங்கள் போராடுகிறோம்னு சொல்லி ஆட்சியை பிடித்த இந்த பிஜேபிக்காரர்கள் இப்போது 1200 ரூபாய்க்கு கொண்டு போய் கேஸ் விலையை வச்சிருக்காங்க. 200 ரூபாய் தள்ளுபடி செய்துவிட்டு நாங்கள் செய்து விட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க. நம்முடைய ஒன்றிய தலைவர், அந்த 56 இன்ச் தோல் வலிமை உடைய ஒன்றிய தலைவர் பிரதமர் அவர்கள், மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் இந்த சாதனையை மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்பா என் பையிலிருந்து 1200 ரூபாய் எடுத்துட்டு திரும்ப அதுல 200 ரூபாய் எனக்கு கொடுத்தா அது என்னோட பணமா உன்னோட பணமா? அதுதானே எளியவர்கள் கேட்கின்ற கேள்வி. என் வீட்டில இருந்தே திருடிட்டு எனக்கே அதை திருப்பி கொடுத்துட்டு நீங்க கொடுத்ததா, பெருந்தன்மையோடு கொடுத்ததா, கருணையோட கொடுத்ததா, பெண்கள் மகளிரை கொண்டாடுவதற்கு கொடுத்ததா, ரக்ஷாபந்தனுக்காக கொடுத்ததா, அதே மாதிரி பண்டிகைகளுக்காக கொடுத்ததா, நீங்க வரிசைய காரணங்கள் அடுக்குனீங்கன்னா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க கேப்பையில நெய் வடியுது அப்படின்னு நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? கேனையனா மக்கள்லாம் அதைத்தான் அவர் கேட்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பெட்ரோல் பயன்படுத்துகின்றோம். அந்த விலை எங்க போய் நிக்குது? அந்த விலையை ஏற்றவே இல்லை அப்படின்னு பெருமை சொல்லுவாங்க பிஜேபி காரங்க. நீங்க ஏத்தவே வேண்டாம், ஆனால் அது குறைக்கப்பட வேண்டிய விலை. வெறுமே 30க்கும் 40க்கும் விற்று கொண்டிருந்த 1 லிட்டர் பெட்ரோலும் டீசலும் இப்ப 100 ரூபாய் தாண்டி நிற்கிறது. அது உயர்ந்து அங்கேயே நிக்குதுங்கிறதான் பிரச்சனை. நீங்க குறைக்கவில்லை, ஒரே இடத்தில் நிலை நிறுத்தி இருக்கிறோம் என்பது பெருமை இல்லை. ஏனென்றால் அந்த நிலை நிறுத்தப்பட்ட இடமே மிக அதிகம் என்பதுதான் நாம் சொல்வது. உலக அளவில், சர்வதேச அளவில் கச்சா பொருளின் விலை குறைந்திருக்கிறது, நிலக்கரியின் விலை குறைந்திருக்கு என்று சொல்லும் போது இந்தியாவில் மட்டும் இந்த கரண்ட் ஆகட்டும், மின்சாரம், நாம் வீட்டில் பயன்படுத்துகின்ற எரிவாயு, அதே போன்று எல்லா மக்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமான இந்த பெட்ரோல், இது இல்லாமல் இந்தியா நகரவே முடியாது, எந்த மனிதரும் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலையில் இந்த மிக 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 அத்தியாவசியமான பொருட்களில் ஊழல் செய்திருக்கிறது பிஜேபி அரசு என்றுதான் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கு பதில் இருக்கிறதா என்றால் வழக்கம் போல இருக்காது. இந்த மாதிரியான ஒரு 12,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று வெளிநாடுகளில் தெரிய வந்தால் அந்த ஊழலை செய்திருக்கின்ற அரசை உடனடியாக பதவி இறக்கம் செய்வார்கள், பதவி நீக்கம் செய்வார்கள். அப்படி எதுவும் இந்தியாவில் நடக்கவில்லை. இந்த ஊழலை பற்றி நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சரிடம், ஒன்றிய நிதி அமைச்சரிடம் கேட்டபோது இதெல்லாம் எங்களோட பர்வியூல வராது, அதை விசாரிப்பதற்காக செபி இருக்கிறது, அது பார்த்து கொள்ளும் என்றார். அந்த செபியோட தலைவராக இருப்பவரே அதானியின் சம்பந்தி, அப்புறம் எப்படி அவர் பார்த்துப்பாரு? எனவே இந்த ஊழல் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற போது அங்கே இன்னமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காலதாமதம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதானி குழுமத்தினர் என்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கின்ற செய்தி. எனவே பினான்சியல் டைம்ஸ் என்கின்ற அந்த பத்திரிகையின் மூலமாக 12,000 கோடி ஊழல் செய்திருக்கின்ற அதானியை பற்றி, அவரை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற, அவருக்கு நிழலாக இருக்கின்ற, அவரது முகமாக இருக்கின்ற, அவரது இதய துடிப்பாக இருக்கின்ற நம்முடைய பிரதமருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கேள்வியை முன்வைக்கிறார். இதற்கெல்லாம் ஒன்றிய தலைவர் பிரதமர் பதில் சொல்லிடவா போகிறார்? நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டார். ஆனால் நாம் பதில் சொல்லலாம் அவர்களுக்கு. இப்படி இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பாழைகளிடம், பிச்சைக்காரர்களிடம் இருந்து கூட ஊழலை செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கின்ற அந்த பிஜேபியை போன்ற ஒரு கட்சி உலகத்தில் வேற எங்குமே இருக்க முடியாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கின்ற பிஜேபியை இல்லாமலாக்குவோம். இந்தியா விதவுட் பிஜேபி, பாய்காட் பிஜேபி என்பதுதான் 2024க்கான நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அதனால் பிஜேபி இல்லாத இந்தியா, பிஜேபியை பகிஷ்கரிக்கின்ற இந்தியா, அக்கிரமத்தை, அட்டுழியத்தை, அதே மாதிரி சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்கின்ற அந்த பிஜேபி இல்லாமல் ஜனநாயகத்தை காப்பாற்ற இருக்கின்ற நம்முடைய இந்தியா கூட்டணிக்காக நாம் அத்தனை பேரும் உரத்து குரல் எழுப்புவோம். அது ஒன்றுதான் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையாக இருக்க முடியும். இந்தியாவில் ஜனநாயகம் மீண்டும் வேரடி மண்ணோடு கிளர்த்து எழ வேண்டும், பெருமையாக உயர்ந்து எழ வேண்டும், பசுமையாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இந்தியா கூட்டணி தான் ஒரே வழி என்பதனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட அந்த கேள்வி, இந்த இந்தியா கூட்டணிக்காக முதல் விதையை ஊன்றிய, முதல் சிந்தனையை ஊன்றிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர்களுடைய செயலாக்கத்தில் இந்தியா கூட்டணி வெல்லும். இந்த ஊழல் பிஜேபி, ஊழல் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் போகும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. நிச்சயமாக செய்வோம். நன்றி, வணக்கம். फाइनेंशियल टाइम्स ऑफ लंदन, इसमें अदानी एंड द मिस्टीरियस कोल प्राइस राइज, लंबी कहानी है। पहले हमने 20,000 करोड़ रुपए की बात की थी और सवाल पूछा था ये पैसा किसका है, कहां से आया।
अब पता लगता है 20,000 करोड़ का फिगर गलत था, उसमें 12,000 करोड़ और ऐड हो गए हैं, तो अब टोटल फिगर 32,000 करोड़ का हो गया है। अदानी जी इंडोनेशिया में कोयला खरीदते हैं और जब तक वो कोयला हिंदुस्तान पहुंचता है उसका रेट बदल जाता है, डबल हो जाता है। ऐसे तकरीबन 12,000 करोड़ रुपए अदानी जी ने हिंदुस्तान की जनता के पॉकेट से निकाला है। कैसे? कोल प्राइस को गलत दिखाकर, ओवर इनवॉइस करके, यहां पे बिजली के दाम को बढ़ाकर। कर्नाटक में कांग्रेस पार्टी ने बिजली की सब्सिडी दी है, मध्य प्रदेश में हम देने जा रहे हैं। अब पता लगता है कि इसका कारण अदानी जी हैं। तो हिंदुस्तान के नागरिकों को यह समझना है कि जो आपका बिजली का बिल बढ़ता जा रहा है, इसमें से 12,000 करोड़ रुपए आपकी जेब में से सीधा अदानी जी ने लिए हैं। और ये दुनिया का एक सबसे जरूरी फाइनेंशियल न्यूज़पेपर फाइनेंशियल टाइम्स लंदन कह रहा है। अब इंटरेस्टिंग बात यह है कि यह स्टोरी आती है, मगर हिंदुस्तान की मीडिया एक सवाल नहीं पूछती। बिजली का मामला है, गरीबों का मामला है, सीधी चोरी का मामला है, मगर हिंदुस्तान में किसी भी अखबार को, किसी भी मीडिया चैनल को इसमें इंटरेस्ट नहीं है। There is a story in the Financial Times, one of the preeminent financial newspapers in the world, where they are clearly stating that Adani and the mysterious coal prices. Mr. Adani buys coal in Indonesia, and by the time the coal arrives in India, its price doubles, and he has taken approximately 12,000 crores from the pockets of the poorest people in India. Our electricity prices are going up, बिजली के दाम बढ़ते जा रहे हैं, और अदानी जी ओवर इनवॉइसिंग करते हैं, पैसा गरीबों की जेब से लेते हैं. He takes money from the poorest people. Interesting question to me. The Financial Times has a huge story. This story would bring down any government. This is direct theft by a man who has been protected again and again and again by the Prime Minister of India. And the surprising thing is, not a single Indian newspaper is interested in picking up this story. Not a single media channel is interested in picking up this story. We are giving electricity subsidies in Karnataka, in Madhya Pradesh. And while we are giving electricity subsidies, Mr. Adani is over-invoicing coal and stealing directly from the people of India. And I don't understand why the Prime Minister doesn't comment on this. This cannot happen without the protection of the Prime Minister of India. It is impossible. So the question is, why is there no action being taken on this gentleman? Now, I have a CC meeting, so if you have a couple of questions on this topic, because I would like you not to distract from this topic. So if you have a couple of questions in this topic, I'm happy to answer them. हेलो, बिल्कुल नहीं हुई. हाँ. सर, आप लगातार इस मुद्दे को उठा रहे हैं और इसमें रोज एक नई कहानी जुड़ जाती है. हर हफ्ते 10 दिन पर सेबी भी जांच कर रही है और आप लोग लगातार जेपीसी की मांग कर रहे हैं.
तो आपको लगता है कि सेबी की जांच से कोई नतीजा निकलेगा या कुछ और आप जेपीसी से ही लगातार आप इस पर जोर सेबी देंगे? ने सरकार को कहा कि हमें डॉक्यूमेंट्स नहीं मिल रहे हैं। सेबी सरकार के से कहती है हमें डॉक्यूमेंट्स नहीं मिल रहे, मगर इन लोगों को डॉक्यूमेंट्स मिल रहे हैं। फाइनेंशियल टाइम्स को सारे डॉक्यूमेंट्स मिल गए और हमारी यहां पे सेबी कह रही है हमें डॉक्यूमेंट्स नहीं मिल रहे हैं। तो साफ मामला है, हाईएस्ट लेवल ऑफ गवर्नमेंट से प्रोटेक्शन है, प्राइम मिनिस्टर का प्रोटेक्शन है। 32,000 करोड़ रुपए क्लियरली प्रूवन है। इसमें मतलब ये प्रूफ है, इसमें ये मतलब ऐसे नहीं बोल रहे हैं, सारा डॉक्यूमेंटेशन है इनके पास, मगर कोई एक्शन नहीं। और इस बार तो हिंदुस्तान की जनता की जेब से चोरी किया जा रहा है। बिजली बिल जब आप पंखा चलाते हो, गरीब लोग पंखा चलाते हैं, ट्यूबलाइट चलाते हैं, तो याद रखिए जब आप बटन दबा रहे हो, जैसे ही आप बटन दबाते हो, ये जैसे मैंने अभी ये स्विच दबाया, वैसे अदानी जी के जेब में पैसा जाता है। और करवा कौन रहा है? अदानी जी की रक्षा कौन कर रहा है? हिंदुस्तान का प्रधानमंत्री। तो याद रखिए, हिंदुस्तान का युवा, अब याद रखिए, जैसे ही आप स्विच दबाते हो, चाहे वो बल्ब हो, पंखा हो, बिजली का पंप हो, याद रखिए अदानी जी के जेब में सीधा पैसा जा रहा है और अदानी जी की रक्षा नरेंद्र मोदी कर रहे हैं। 32,000 करोड़ रुपए तो हमने दिखा दिया है, पता नहीं और कितना है। क्या संसद में या आगे कैसे इस मसले को राहुल जी आप लोग उठाएंगे? नहीं, हम उठा रहे हैं, और यह मसला सिर्फ हम नहीं उठा रहे हैं, यह मसला अब फाइनेंशियल टाइम्स ने उठाया है। अलग अलग देशों में इंक्वायरी हो रही है, लोग सवाल पूछ रहे हैं, मगर हिंदुस्तान में कुछ नहीं हो रहा। हिंदुस्तान में बिल्कुल ब्लैंक चेक दिया हुआ है अदानी जी को, जो भी वो चाहते हैं, इलेक्ट्रिसिटी, पावर, पोर्ट्स, एयरपोर्ट्स, एग्रीकल्चर, जो भी वो करना चाहते हैं कर सकते हैं, कोई इन्वेस्टिगेशन नहीं होगा। भाइयों और बहनों, 32,000 करोड़ रुपए, ये नंबर आप याद रखिए, और आस्ते आस्ते ये बढ़ता जाएगा, क्योंकि ये आखिरी कहानी नहीं है, ऐसी बहुत और आएंगी। बढ़ता जाएगा, बढ़ता जाएगा। और याद रखिए, जब आप बिजली का प्रयोग करते हैं, अदानी जी ओवर इनवॉइसिंग करके आपके जेब में से पैसा निकाल रहे हैं। हर यूनिट में आपसे पैसा लिया जा रहा है। और मैं सिर्फ एक सवाल पूछ रहा हूं भाइयों और बहनों, युवाओं, प्रधानमंत्री अदानी जी की इंक्वायरी क्यों नहीं करा रहे हैं? एक बार नहीं, अनेक बार सवाल उठे हैं। हमने पार्लियामेंट में बात उठाई, पब्लिक मीटिंग्स में हम कहते हैं, प्रेस कॉन्फ्रेंस में हम कहते हैं, अदानी जी में क्या बात है कि हिंदुस्तान की सरकार उन पर कोई भी इन्वेस्टिगेशन नहीं करा सकती, उन पर कोई सवाल नहीं पूछ सकती? इसका कारण क्या है? इसके पीछे कौन सी शक्ति है? पूरा देश जानता है। Rahul ji, you've said that the cost of power given to common consumers is being hiked because of over invoicing of coal imports. Now, No, some I of have the not said it. A newspaper called the Financial Okay, Times. okay. You quoting the Financial newspaper, Times yeah. has said it. I am just saying what they've said. So what I want to ask you is that since some of the state governments are subsidizing subsidizing power to common people, now would these states be initiating some kind of probe, because some of them are ruled by the Congress? Would you recommend That's an interesting idea. That's an interesting idea. We'll look into it.
राहुल जी, आपने लगातार आप पीएम से सवाल पूछते हैं कि अदानी में ऐसा क्या है कि उनकी जांच नहीं करवाई जाती। शरद पवार से क्या आपने कभी ये सवाल पूछा कि अदानी में ऐसा क्या है कि जहां एक तरफ पूरा इंडिया ब्लॉक अदानी के इशू पर एकजुट है? शरद पवार बार बार नहीं, अदानी से मिलते हैं, मन साझा करते हैं, और इस पर आपकी क्या राय है? मैंने उनसे ये सवाल नहीं पूछा है। शरद पवार इज नॉट द प्राइम मिनिस्टर ऑफ इंडिया। शरद पवार इज नॉट प्रोटेक्टिंग मिस्टर अदानी, मिस्टर मोदी इज, and that is why I asked Mr. Modi this question and not Mr. Sharad Pawar. If Mr. Sharad Pawar was sitting as Prime Minister of India and he was protecting the Mr. Adani, then I would be asking Mr. Sharad Pawar that question. नहीं, देखिए, असर हो रहा है क्योंकि जो प्रधानमंत्री की क्रेडिबिलिटी है उस पर सवाल उठ रहा है, और सारे लोग जानते हैं, हिंदुस्तान के लोग सब जानते हैं कि जो अदानी जी की मदद की जा रही है, जो उनको प्रोटेक्शन दिया जा रहा है, वो सिर्फ एक व्यक्ति दे सकता है, दूसरा व्यक्ति नहीं दे सकता। ये गांव गांव में लोगों को मालूम है, और गांव गांव में लोगों को मालूम है कि अदानी जी ने भ्रष्टाचार किया है, चोरी की है, यहां पे ओवर इनवॉइसिंग की है, 20,000 करोड़ रुपए का मामला उठा है, पूरा देश जानता है। तो मैं प्रधानमंत्री की मदद करने की कोशिश कर रहा हूं। मैं उनसे कह रहा हूं, आप सफाई दे दीजिए, कम क्लीन, स्टार्ट द इन्वेस्टिगेशन, डिफेंड योर क्रेडिबिलिटी। पर प्रधानमंत्री अपनी क्रेडिबिलिटी की रक्षा नहीं करना चाहते क्योंकि शायद कोई और कारण है। मैंने सवाल पूछा था, पता नहीं है किसका पैसा है, 20,000 करोड़ रुपए, 12,000 करोड़ रुपए, शायद ये अदानी जी का पैसा नहीं है, शायद ये किसी और का है, ये भी हो सकता है। आखिरी सवाल, जेपीसी आप कई सालों से डिमांड कर रहे हैं, जेपीसी तो गठित हुआ नहीं, 24 का चुनाव बिल्कुल नजदीक है, अगर सरकार बनाने का मौका आपको मिलता है, अडानी तब भी देश में व्यापार करेंगे, क्या राहुल गांधी जांच करवाएंगे अडानी का? बिल्कुल करवाएंगे, क्यों नहीं करवाएंगे, बिल्कुल करवाएंगे। ये देखिए, ये अदानी जी की बात नहीं है, ये 32,000 करोड़ रुपए हिंदुस्तान की जनता से चोरी किया गया है, इशू वो है। और कोई भी 32,000 करोड़ रुपए चोरी करेगा, उसकी इंक्वायरी होगी, क्यों नहीं होगी। थैंक यू वेरी मच।